தளபதியின் முதல் பெண் ரசிகை அப்படின்றது பட்டத்துக்கு பேர் சொந்தக்காரன் நான் தான். வணக்கம். தொழில் வளர்ச்சி குழுவினருக்கு என் மனமார்ந்த நன்றியும் பாராட்டியும் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த மேடையில் என்னை இந்த பேச ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் வழிகாட்டி பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களால தான் இந்த இடத்துல நான் இங்கே வந்திருக்கேன். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. 1997 தளபதியின் முதல் பெண் ரசிகை அப்படின்றத பட்டத்துக்கு பேர் சொந்தக்காரன் நான் தான். அவரை முதல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது அவருக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் எப்படின்னா அண்ணன் தங்கச்சியோட உறவு. அப்போ எனக்கு 14 வயசு. ஃபஸ்ட்டு நான் அப்போ தான் தளபதி அவரை நேரில் பார்க்குறேன். அப்போ அவரை பார்க்கும்போது காமனாக எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி என்னையும் கூப்பிட்டாங்க. நானும் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு பக்கத்தில் போய் நின்னேன். அப்போ அவர் என் தோ மேலே கை போட்டு வாங்க எடுத்துக்கணும், ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு சொல்லிட்டு என்னை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி ஃபோட்டோலாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்போதுலேருந்தே அவர் மேலே எனக்கு நல்ல படம்லாம் பார்ப்பேன். சின்ன வயசுலேருந்து அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒவ்வொரு அசைவும் அவ்வளோ ரசித்து பார்ப்பேன். ஸ்கூலில் படிக்கும் போது நோட்டு கேட்டு வாங்குவேன். வீட்டில் சண்டை போட்டு லாங் சைஸ் நோட்டு வேணும் அப்படின்னு. அப்போ கேட்கும் போது எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் படிக்கிறதுக்கு வாங்க மாட்டேன். அந்த ஒயிட் பேஜில் நியூஸ் பேப்பர்லேருந்து அவர் ஃபோட்டோலாம் கட் பண்ணி மேலே மொட்டை மாடியில் போயிட்டு கம் போட்டு ஒட்டி வைப்பேன். அப்படி ஒரு ஃபுல்லாக அவருடைய ஒவ்வொரு விஷயமும் நான் நியூஸில் கலெக்ட் பண்ணி நோட் போட்டுவா எடுத்து ஒரு டைரி மாதிரி. அப்போ டைரியில் நமக்கு தெரியாது. அப்போ நான் அதை தான் கலெக்ட் பண்ணி வைப்பேன். அப்போ எனக்கு அவர் மேலே அவ்வளோ பாசம், அவ்வளோ எனக்கு ஒரு அன்பு. தளபதினாவே அவ்வளோ அன்பு. அப்புறம் அடிக்கடிக்கு போகணும், பார்க்கணும், பேசணும் அப்படின்னு இருக்கும்போது அப்பா அண்ணன் கிட்ட நான் சொல்கிறேன், அண்ணன் ஏதோ உங்களது ரசிக மன்றம்லாம் இருக்காமே அதில் நானும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாமா, நீங்கள் வரலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், நீங்கள் போயிட்டு முதல்ல படிக்கிற வேலைலாம் போய் பாருங்கள் அப்படின்னா. இல்லைண்ணா எனக்கு உங்கள் கூட இருக்கணும். அப்படியா, சரின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிஏ கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னாங்க அந்த கார்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்துருங்க. அவங்க ஏதோ ஃபங்க்ஷனு ஏதாவது தளபதி அப்போத்துலேருந்தே வந்து இந்த ரத்த முகாம் பண்ணுவார், பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணுவார், அவர் பிறந்த ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தைகளுக்கு ரிங் போடுவார். இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி பண்ணிட்டு இருக்கும்போது நான் போய் அப்போ போய் நின்றுடுவேன். அது நாங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு இருப்போம். ரசிக மன்றத்தில் ஃபர்ஸ்ட் முதல் பெண் ரசிகன் எனக்கு அந்த சீட் அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 1000 ஜென்ஸ் உட்காரும் போது நான் ஒரே ஒரு லேடி மட்டும் உட்காந்துட்டு இருப்பேன். திரும்பி பார்ப்பேன், யாருமே இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு எனர்ஜி, நம்மளும் வந்து தளபதி இடத்துல உட்காந்துட்டோம், அவர்கிட்டவே நம்ம பார்க்குறோன்றது ஒரு எனர்ஜி. ஏன்னா அப்போ நான் வந்து நிறைய விமர்சனங்கள், மேரேஜ் ஆகிட்ட பின்னாடி விமர்சனங்கள் வந்தது. ஒரு ரசிகை நீங்க அதெல்லாம் போயிட்டு ஒரு நடிகருக்கு பின்னாடி நீங்க போகலாமா செய்யலாமான்றது ஒரு விமர்சனம்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பொருட்படாம என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தாரு, என் ஃபேமிலி எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தது. அவங்க மூலியமா நான் அந்த பயணத்தை நான் அப்படியே தொடர்ந்தேன். 4 பேர் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அந்த 4 பேர் வந்து இன்னைக்கு வந்து நிக்க வைக்கல, அன்னைக்கு என் தோல் மேல கை போட்டு நிக்க வச்சவர் தான் இன்னைக்கு ஒரு சட்டமன்றத்தில் உருவாக்கி வச்சிருக்காரு. 4 பேருக்கு நல்லது பண்றதுக்காக உருவாக்கி வச்சிருக்காரு. அதுல நான் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் போது அடுத்தடுப்புற ஒரு ஒன்றியம், ரசிக மன்றத்துல இருந்து நற்பணி மன்றத்துல இருந்து மாநிலத்துல ஒரு மக்கள் இயக்கம் மாநிலத்துல வந்த மாநிலத்துல தமிழக வெற்றி கழகத்துல தலைவரோட 4வது சிக்னேச்சர் நான் போட்டேன். 4 ஜென்ஸ் ஒரே ஒரு லேடி கட்சியோட பேஸ்மெண்ட்ல என்னுடைய சிக்னேச்சர் அதுல வந்தது. நாங்க போய் பதிவு பண்ணிட்டு வந்தோம், கட்சி ஸ்டார்ட் பண்ணி. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு இருந்தோம். தொகுதின்றது ஒரு தொகுதியை வந்து அலாட் பண்ணி கொடுக்கும் போது எனக்கு ஒரு தொகுதி என் மேல நம்பிக்கை வச்சு 27 ஆண்டுகள் அவர் கூட பயணிச்சதுனால தளபதி என்னையும் கூப்பிட்டு ஒரு தொகுதியை கொடுத்தாரு. பொதுச் செயலாளர் எனக்கு சொன்னாரு, உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். நான் ராணிப்பேட் தொகுதி ஒரு காந்தி, அவர் வந்து ஒரு ஜாம்பான ஒரு 40 வருஷம் அரசியல் அனுபவப்பட்டவர். அவங்க முன்னாடி நம்மள எதுவுமே இல்லை, தலைவர்ன்றது ஒரு முகத்தை மட்டும் நான் மனசுல வச்சுட்டு அந்த தொகுதியை நான் வாங்கிட்டு உள்ள வரும்போது தளபதியோட பேரை சொல்லி நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஓட்டு கேட்கும் போது ஒவ்வொரு ஓட்டும் விழுந்தது தலைவருக்காக மட்டுமே. அவர் மேல நம்பிக்கை வச்சு மக்கள் அவ்வளோ கொண்டாடினாங்க. இன்னைக்கும் என்னை வந்து பேசுறாங்க செய்யறாங்கன்னா தளபதிக்காக மட்டும்தான். தளபதி நல்ல ஸ்கீமை கொண்டுட்டு வராரு. தமிழக முதல்வரா அவர் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் நல்லா உணர்வுபூர்வமா நம்பிக்கை வச்சிருக்காங்க.
அந்த நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாத மாதிரி நாங்களும் நடந்துக்குவோம். மக்கள் மத்தியில் நாங்கள் அவ்வளோ கனெக்ட் ஆகிட்டோம். தொகுதி மக்களே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிங்காக இருந்து நல்லா ஒர்க் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஜெயிச்சு என்னையும் எடுத்துகிட்டு வந்து அந்த டிஎம்கே ஆட்சிக்கும் எங்களுடைய ஆட்சிக்கும் 6000 ஓட்டு டிஃப்ரெண்ட், அவருக்கும் எனக்கும் டிஃப்ரெண்ட். அதுவே ஒரு பெரிய சாதனை படித்தேன் அப்படின்றது ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. தலைவர் முன்னாடி நான் போய் கொடுக்கும் போது அதுக்கு நான் சொன்னேன், ஆனால் 6000 ஓட்டு டிஃப்ரெண்ட்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் அது எவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆனர் பண்ணி அவ்வளோ என்கரேஜ் பண்ணாரு. ஏன் நான் சொல்கிறேன்னா, பெண்கள் நம்ம எதுவுமே வரமாட்டோம், நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி நான் உதாரணமா இருக்கேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் 6வது வரை தான் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு கோரியோகிராஃபியா நான் இருக்கிறேன், ஒரு போட்டோ ஸ்டூட் நான் எடுக்கிறேன், 4 பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன்னு. படிப்பு மட்டும் நம்மளுக்கு கை கொடுக்காது. நம்மளுடைய முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்மளால முடியும்ன்றது நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். வச்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போனோம். விமர்சனங்களை உடைச்சிட்டு பெண்கள் நம்மளால வெளியில வரணும். இன்னைக்கு இருக்கிற எல்லா சகோதரிகளும் நான் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க அனுபவம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய முதல்வரும் கொடுத்திருக்காரு, சிங்க பெண்கள் கொடுத்திருக்காரு. எந்த சிஎம்மும் இது வரைக்கும் கொடுத்ததில்ல, நம்ம சிஎம் கொடுத்திருக்கிறாரு. அதனால உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும். கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்களும் வருவோம். உங்களுடைய சப்போர்ட்டை நாங்கள் கண்டிப்பா வருவோம். இந்த மேடை எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து இந்த குழுவினருக்கு என்னுடைய மனமாத நன்றி தெரிவிக்கிறேன். என்னுடைய முதல்வருக்கும் இந்த இடத்துல நன்றி சொன்னேன். அவரால் தான் இந்த இடம், இந்த பேச்சு, இது எல்லாமே இந்த உருவாக்கி விட்டவர் அவர் தாங்க. இந்த மேடைலாம் எத்தனை லட்சம் மேடை நடந்தாலும் முதல் நன்றி அவருக்கு தான். என் உடலை உயிர் இருக்கிற வரைக்கும் என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்களையும் என்னுடைய தளபதியும் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் போவேன். என் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்ணன்னு ஒரு தொகுதி என்கிட்ட கொடுத்துருக்காரு. கண்டிப்பா இதெல்லாம் உங்களெல்லாம் சாட்சி வச்சு நான் சொன்னேன், கண்டிப்பா எல்லா மக்களும், எங்களுடைய மக்கள், ராணிப்பேட் மக்கள் என்ன நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த மக்களுக்கு எப்பவுமே நான் நன்றியோடு நான் இருப்பேன். நன்றி, வணக்கம்.